கலெக்டர் அம்மா, சொல்லுங்க. எங்கள் தெரு பக்கத்தில் 400 அடி ஆழ கிணறு ரொம்ப நாளாக மூடாமல் கிடக்குமா. நீங்கள் தாம்மா நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறேன். இது சம்பந்தமா மக்களுக்கும் விழிப்புணர்வு இருக்கணும். ரொம்ப நன்றிம்மா. அம்மா, ஜனங்களை விடுங்க. அரசாங்கம் முதல்ல விழிப்புணர்வாக இருக்கணும். அரசாங்கம் சரியா தான் இருக்கு, குறை சொல்லாதீங்க. போர்வெல் போட டூல்ஸ் இருக்கு, அதை ஜனங்க ஃபாலோ பண்ணல. தள்ளுங்க தள்ளுங்க, அம்மா கிளம்புறாங்க. இந்த போர்வெல் பிரச்சனையில தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ பரபரக்க வச்சுட்டாங்க சரண். நல்ல வேலை, என் டிஸ்ட்ரிக்ட்ல நான் 80% ஒர்க் முடிச்சிட்டேன். எனக்கு இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காவே இருக்கு. பாருங்க, அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம எந்த வேலைக்காக போறோம்னு கூட தெரியாம அங்க இருக்க மக்கள் எல்லாம் எவ்வளோ மனு கொடுத்துருக்காங்க. ஆமா, நீங்க உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இந்த போர்வெல் சம்பந்தமா எவ்வளோ % ஒர்க் முடிச்சிருக்கீங்க? சரண், நான் இப்போ கலெக்டரா இல்லை, நீ இன்னும் கலெக்டரா தான் இருக்கல்ல? என்ன ஆச்சு? என்ன ஆகணும்? எப்போ நம்ம கல்யாணம்? டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. அது சக்சீட் ஆன உடனே நம்ம கல்யாணம் தான். எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லை. சரண், இங்க பாருங்க, நீங்க என்ன எவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் அதை விட உங்களை நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதா? இது கூட நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்ல. ஏய், அப்படி இல்லை மஞ்சு. நான் இப்ப என்ன மேடம்? இடியட், கதவை தட்டிட்டு வர தெரியாது, நாய் நுழையிற மாதிரி நுழையிற. என்ன இல்ல, என்னையா முழிக்கிற? அறிவில்ல மஞ்சு? ஏன் இந்த நாயெல்லாம் கூட வச்சிட்டு இருக்க? தலைவலி பிடிச்சுவேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்குமா? ஏமா, உனக்கு தாலி கட்டின புருஷன், அதுவும் இல்லாம உன் தாய் மாமன், அந்த ஆள் ஏதோ பேசிட்டு இருக்கான், நீ கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்கும் மனசுல? நாகரிகம் இல்லாம நடந்துக்கிட்டா அப்படித்தான் நடக்கும். மஞ்சு, டிரைவர் தான் உன் ஹஸ்பண்டா? இது முன்னாடியே தெரியாதா உனக்கு? சரண், தேவையில்லாத விஷயத்துல தலையிடாதீங்கப்பா. எது அவன் விஷயம் உனக்கு தேவையில்லாததா? ஆமா, அவரே எனக்கு தேவையில்லாதவர் தான். ஏமா, இந்த அளவுக்கு நீ உயர்ந்ததுக்கும் நான் உயிரோடு இருக்கிறதுக்கும் அவன் தானம்மா காரணம். அதெல்லாம் மறந்துட்டியா? டைவர்ஸ் கேவர்ஸ் எல்லாம் வானாமா, அவனோட சேர்ந்து வாழ பாருமா. நீங்க என்ன சொன்னாலும் என்னால அவர் கூட வாழவே முடியாது. என்னம்மா இது? எல்லாம் விதின்னு நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் அமைச்சுப்பேன். இப்போ உன் முடிவு? நான் சரணத்தை கல்யாணம் பண்ணிப்பேன். சீ, நீ ஒரு பொண்ணா? உன்னை பெத்ததுக்கு நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். நீ எக்கடாவது கெட்டு போ. மூஞ்சல் முழிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. போ, நான் எங்காவது தொலைஞ்சு போறேன். அப்பா, ஏன் மஞ்சு, அதான் உங்க 2 பேத்துக்குள்ள டைவர்ஸ் ஓகே ஆயிடுச்சுல்ல? அப்போ எப்போ நம்ம கல்யாணம்? கூடி சீக்கிரம் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அவருக்கு செட்டில்மெண்ட் பண்ணணும். என்ன பண்ண போற? அவர் கட்டின தாலியை கழட்டி கொடுக்கணும், டிவோர்ஸ் பேப்பர்ஸ் கொடுக்கணும், 4 லட்சம் பணம் கொடுக்கணும். அதெல்லாம் ஓகே, ஆனா பணம் கொடுக்கணுமா? யூஸ்வலா ஹஸ்பண்ட் தானே டைவர்ஸ் ஆச்சுன்னா செட்டில்மெண்ட் பண்ணும். நீ என்ன புதுசா சொல்ற? ஏன்னா அவருக்கு செய்ய வேண்டிய கடமை அது. நான் ஸ்கூல் படிப்பு முடிச்ச நேரம்
அப்பா அப்பா நான் பாஸ் ஆயிட்டேன்ப்பா. வாம்மா. அப்பா நான் பாஸ் ஆயிட்டேன்ப்பா. டிஸ்ட்ரிக்ட்லயே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கேன். வாழ்த்துக்கள் மஞ்சு, ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் மாமா. சந்தோஷம்மா. அப்பா நான் இன்னும் நிறைய படிக்கணும். என் டீச்சர்ஸ்லாம் இப்பவே நான் என்ன படிக்க போறேன்னு கேட்டுட்டே இருக்காங்க தெரியுமா? அம்மாடி, நீ சின்ன பிள்ளையா இருந்தப்போ அம்மா போய் சேர்ந்துட்டா. நான் 2ஆம் கல்யாணம் பண்ணினா நீ பொண்ணா இருக்க, உனக்கு கஷ்டம் வரன்னு நான் கல்யாணம் பண்ணிக்கல. உன்ன நான் எத்தனை நாள் இருப்பேன்னே தெரியல. அதனால நீ படிச்சது போதும்மா. உன்னை ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என் கடமை முடிஞ்சிடும்மா. நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவோம்மா. அப்பா நான் நிறைய படிக்கணும்ப்பா, பெரிய வேலைக்கு போகணும். கல்யாணம் எல்லாம் வேண்டாம். மாமா மஞ்சு படிக்கட்டுங்க மாமா, நான் பாத்துக்கிறேன் மாமா. புரியாம பேசாதடா. எனக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் கல்யாணம் ஆகாம ஒன்னா இருந்தா இந்த ஊர் உலகம் என்ன சொல்லும்? நான் படிக்கணும், அதுவும் மாமா எல்லாம் கட்டிக்க மாட்டேன். என் பேச்ச நீ கேட்கலன்னா இன்னைக்கே நான் உயிரை விட்டுருவேன். நான் சொல்றதே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. என்ன தொடர வேலை வச்சுக்காத. எந்த காலத்துலயும் எனக்கு புருஷன் ஆகவே முடியாது. கடவுளே, நான் படிச்ச ஒரு நாள் பெரிய வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன், பெரிய வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டேன். கடைசியில எப்படி சாகுறேல தள்ளிட்டு. மஞ்சு மஞ்சு என்ன கொஞ்சம் பாரு மஞ்சு. நான் தப்பான எண்ணத்துல தொடர்ந்து உனக்கு ஆறுதல் சொல்லணும்னு மன்னிச்சுக்க மஞ்சு. நீ எப்பவுமே உன் பக்கத்துல வரமாட்டேன் மஞ்சு. நீ எது படிக்கணும்னு ஆசைப்படுறியோ அது வரையும் படி மஞ்சு. நான் உன்னை படிக்க வைக்கிறேன். என் மேல சத்தியமா சொல்றேன் மஞ்சு, நான் உன்னை கண்டிப்பா படிக்க வைக்கிறேன். என்ன நம்பு மஞ்சு. என் வாழ்க்கையில என் மாமா வர்றது எனக்கு பிடிக்கல தான். ஆனா இந்த அளவுக்கு என் கரியர்ல நான் டெவலப் ஆனதுக்கு அவரும் ஒரு காரணம். அதனாலதான் அவர் ஃபியூச்சருக்காக ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக செட்டில்மெண்ட் பண்ணணும்னு சொல்றேன். அது செய்யலைன்னா எனக்கு திருப்தியே இருக்காது. அவரை கூப்பிடுங்க. ராஜா இங்க வாங்க. சார் சார் கூப்பிட்டீங்களா? ஆமா. குடிங்க. நம்ம 2 பேத்துக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு மாமா. அதனால்தான் அதோட பேப்பர்ஸ் 4 லட்ச ரூபாய் பணம், நீங்க கட்டின தாலி. புடிங்க.
நானும் சரணும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். நீங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கோங்க. என்னை பத்தி நினைக்காதீங்க. வாங்க சரண், போலாம். மஞ்சு, என்னை விட்டுட்டு போகாத மஞ்சு. நீ சரணையே கல்யாணம் பண்ணிக்க. உன் பக்கத்துல இருந்து பார்த்துட்டா அதுவே போதும் மஞ்சு. உன் பிள்ளைங்களை நான் வளர்க்குற வாய்ப்பு கிடைச்சா போதும். என்ன புரிஞ்சுக்காம போறியே மஞ்சு. யார் இது நடு ரோட்டில் கிடக்குறது? என்னாச்சுன்னு தெரியலையே. ஆள் உயிரோட இருக்கானா போயிட்டானான்னு தெரியலையே. மூச்சு இருக்கு, உயிரோட தான் இருக்கான். இவ்வளோ பணம்? இது என்ன பேப்பரு? டைவர்ஸ் பேப்பரு. அட பாவி, ஒரு பொம்பளை உன்னை பின்னாடி இருக்க மண்ணை தட்டி விட்டு போற மாதிரி உறவை தட்டி விட்டு போயிருக்கா. நீ என்னடா இப்படி கிடக்குற? அதான்டா யாரையும் அதிகமா நேசிக்க கூடாதுன்றது. நீ தரம் குறைஞ்சு போயிட்டியா, இல்ல தரம் குறைஞ்ச கையில கிடைச்சதுனால நீ வீதியில கிடக்குறியா? பச்சை பசையில இருக்குன்னா இப்படி கருமண்டி கிடக்கு. அதான்டா நானும் பாக்குறேன். பச்சை கம்பளம் விரிச்ச மாதிரி இருந்தது எங்க ஊரு. இப்போ காவேரியில தண்ணி இல்லாம இப்படி வறண்டு போச்சு. டிரைவர், அங்க நிறுத்திடுங்க, அங்க நிறுத்திடுங்க. ஏமா? வீடு பக்கத்துல வந்துடுச்சுடா, நம்ம ஜாலியா நடந்து போலாம். நோ ப்ராப்ளம். வா. மஞ்சு, மஞ்சு, என்ன மஞ்சு சாப்பிடவே சாப்பிடு மஞ்சு, சாப்பிடு. வா வா வா, சாப்பிடு மஞ்சு. நீ சாப்பிடாம நான் சாப்பிட்டுருக்கேன்னா சாப்பிடு சாப்பிடு. வா வா வா. உனக்கு நான் பிடிச்சதே தரேன் மஞ்சு. உனக்கு என்ன பிடிக்கும்? இது வா வா. உனக்கு என்ன பிடிக்கும்? இதுதான் உனக்கு பிடிக்கும். இது சாப்பிடணும். இதுதான் உனக்கு பிடிக்கும். ஒழுங்கா சாப்பிட்டா தான் உடம்புக்கு. இதுதான் உனக்கு பிடிக்கும். இந்தா சாப்பிடு மஞ்ச. வா வா சாப்பிடுமா. இந்தா சாப்பிட. நல்லா சாப்பிடணும். என்ன நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன். சரியா? சாப்பிடு மஞ்ச. சாப்பிடு மஞ்ச. நல்லா சாப்பிடு மஞ்ச. இதை சாப்பிடு மஞ்ச. இது நல்லா சாப்பிடு மஞ்ச. நான் சாப்பிட்டேன். நானும் சாப்பிட்டேன். நாய்க்கு உன் பேர் வச்சிருக்காரு. யாரா? சாப்பிடு. அது தெரிஞ்சு என்ன பண்ண போற? அவருக்கு எப்படி வாழ்றதுன்னே தெரியாது. ஏதாச்சும் ஒரு விஷயத்த கெட்டியா புடிச்சிட்டு அது சரியா தவறான்னு கூட உணராம அவரோட மனசையும் கெடுத்து இப்படி ஆயிடுறாங்க. அதெல்லாம் நம்ம மைண்ட்ல எடுத்துக்க கூடாது. வா போலாம். பாவமா அவரு. அவரவர் பார்வையில் அவரவர் செயல் சரியானதே. ஆனால் சமுதாயத்தின் பார்வை என்ன? சமுதாயத்தின் பார்வையே வாழ்வின் விதிமுறைகள்.